ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அம்மா ஊருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. செடியெல்லாம் இருக்குது. இது தார் விட்ருக்குது, வாழைத்தார். இதில் வாழை மரம் இதில் நிறைய இருக்கும். அந்த ஆண்டெல்லாம் இன்னும் நிறையா செடி இருக்குது. வாங்க ஒன்று காட்டுறேன். வாழை மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதுதான் செவ்வாழை கன்று. இன்னுமே பெருசாகல, எப்போ வச்சோம் இன்னும் பெருசாகல. இது முருங்கைக்காய் மரம். எத்தனை வாட்டி வெட்டி விட்டாலும் நல்லா தளன்னு தான் வருது. இது சப்போட்டா பழம். மேலேருந்து டேங்க்லேருந்து பைப் நம்பி ஊற்றும், அதில் வளர்ந்தது இது. வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அங்கே ஒரு மலை தெரியுதா? அது என்ன மலைன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்பருத்தி குச்சி வச்சேன், அது தலையவே இல்லை. செம்பருத்தி குச்சியெல்லாம் வச்சா அது சாணியெல்லாம் வைக்க மறந்தாச்சு, அதனால் அது வரல. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த துளசி, மருதாணி இது பண்ணுது. இது மல்லிகைப்பூ. வாங்க இன்னும் அந்தாண்ட செம்பருத்தி செடி. இது பார்த்திங்களா எத்தனை பூ. இதில் பூ அதிகமாக பூக்குது. இதில் இந்த சாமந்தி பூவெலாம் இருக்குது. இந்த கனகாமரம் பூ. இதில் நிறையா செடி இருக்குது. துளசி இதெல்லாம் நிறைய இருக்குது. மிளகா, தக்காளி. இது வாங்க அந்தாண்ட கத்திரிக்காய் செடியை பார்க்கலாம். இது கத்திரிக்காய் செடி நிறையா போடுது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாம் உதிர்ந்துச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா இது பப்பாளி மரம் நிறைய இருக்குது. இந்த மரம் பார்த்தோம்னா சும்மா சாப்பிட்டுட்டு போட்ட விதை நல்லா முளைச்சி வந்துருச்சு. பப்பாளி மரம் இது பெருசாக இருக்கும். அது எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? அடுத்து வாங்க இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன கொய்யாக்காய் மரம்லாம் இருக்குது. அடுத்து சின்ன வாழை மரம். இப்போ வாங்க கடைசியாக பார்க்குறது நம்ம குச்சி கிழங்கு தான். அதுக்கு எதுவும் கத்திரிக்காய் குச்சி கிழங்கு தான். இப்போ வாங்க அது குச்சி கிழங்கு நிறைய நட்டுருக்கேன், அது பார்க்கலாம். பார்த்தீங்களா எத்தனை குச்சி கிழங்கு. இது சும்மா நெட்டு வச்சோம்னாலே போதும், தண்ணி ஊற்றினா போதும், அதுவே தானாக வந்துடுது. கோழியெல்லாம் வருதுங்கிறதுனால அந்த ஓடெல்லாம் வச்சு வேலி கட்டினேன். பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.